அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மேம்பாட்டிலே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து நான் பல சீர்திருத்தங்களை செய்ய எத்தனித்திருக்கிறேன். எனவே இந்த பிள்ளைகளிடத்திலே போய் நான் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பேன். எதற்காக ஆங்கிலத்திலே கேள்வி கேட்க வேண்டும்? நீ தமிழிலே இவ்வளவு ஆர்வமாக காட்டிக்கொள்கிறாயே, தமிழ் மொழி ஒப்பற்ற மொழி, உயிருக்கு இணையான, உயிரை காட்டிலும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை விட்டு ஏன் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்கிறாய் என்று அங்கே உங்களுக்கு தோன்றும். நான் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கில மோகத்தால் தான் இவ்வளவு வீழ்ச்சி. மோகம் எப்பொழுது குறையும் என்று சொன்னால், தூரத்திலே இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஈர்க்கும். மறைத்து வைத்திருப்பது கூட ஈர்க்கக்கூடியதுதான். ஒரு குழந்தை இடத்திலே கூட கொண்டு போய் கையை மறைத்து வைத்தால் கையை பிரிக்காது அந்த குழந்தை எத்தனைக்கும். எனவே மறைந்து இருப்பதோ தூரத்திலே இருப்பதோ ஈர்ப்பை கொடுக்கும். ஆங்கிலத்திற்கும் இது பொருந்தும். ஆங்கிலம் தூரத்திலே இருந்தால் ஈர்ப்பை உருவாக்கும், மோகத்தை உருவாக்கும். ஆங்கிலத்தை நம்முடைய பிள்ளைகளை கற்றுக்கொள்வதற்கு, தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தால், அந்த பிள்ளைகளை பேச எழுத அழகாக கற்றுக் கொடுத்து அதிலே ஒன்றுமில்லை என்று ஆங்கில ஆற்றலை உருவாக்கிவிட்டால் மோகம் போய்விடும். ஆற்றல் வந்துவிட்டால் மோகம் போய்விடும் என்பதற்காக எம்முடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பது உண்டு. அத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவராகிய நான் தலைமை ஆசிரியரிடத்திலே பல உத்தரவுகளை போட்டு இந்த ஆங்கில மேம்பாட்டிற்காக எம் தமிழ் வழி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதற்கு பல நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். எனவே நான் கேட்பேன், ஆங்கிலத்திலே கேட்பேன். வாட்ஸ் யுவர் நேம் சொல்லுவார்கள், பெரும்பாலும் சொல்லுவார்கள். வாட்ஸ் யுவர் நேம் என்று சொன்னால் சொல்லுவார்கள். வாட்ஸ் யுவர் ஃபாதர் சொல்லவே தெரியாது. அன்பிற்குரியவர்களை, 2 மாவட்டங்களில் நான் படித்த காலத்தில் இப்பொழுது ஒருவேளை முன்னேறி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அன்றைக்கு இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று 10வது 11வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அன்றைக்கு அவர்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். பெருநகரங்களிலே ஆங்கில வழியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் எல்கேஜி யூகேஜியிலே கூட மிக அழகாக சொல்லுவார்கள். மை ஃபாதர் இஸ் an engineer, மை ஃபாதர் இஸ் a doctor, மை ஃபாதர் இஸ் an advocate என்றெல்லாம் மிக அழகாக அவர்கள் சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள், ஊருக்கே உணவளித்து ஒடுங்கி போனானே விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இந்த எல்லோரும் உயிர் வாழ்வதற்கு காரணமான அவனுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்ல தெரியவில்லை என்பது எனக்கு வேதனையாக இருக்கு. ஒரு தேசத்திலே கல்வியிலே இவ்வளவு சமத்துவமின்மை இருக்கிறது அல்லவா, அது என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதாக நான் கருதுகிறேன். நம்முடைய மொத்த சமத்துவமின்மைக்கே நம்முடைய கல்வி கொடுக்கக்கூடிய சூழலிலே இத்தகைய சமத்துவமின்மை இருக்கிறது அல்லவா, அது மாற்றப்பட வேண்டும் என்று உளமாற நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய, அதனுடைய முகவுரையாக இருக்கிறது அல்லவா பிரியாம்பல் என்று சொல்லக்கூடிய, அதிலே குறிப்பிட்டிருப்பது ஈக்குவாலிட்டி டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் என்று இருக்கிறது. சமத்துவம் எல்லா குடிமக்களுக்கும் என்று இருக்கிறது. ஆனால் எம்முடைய கிராமத்து பிள்ளைகள் அவர்கள் தமிழ் வழியிலே படிக்கின்ற பொழுது, அந்த வழியிலே படித்து வந்து ஒரு டெல்லி போன்ற நகரத்திற்கு நேர்முக தேர்வுக்கு செல்லுகிற பொழுது அவர்களுடைய ஆங்கில ஆற்றல் இங்கே குறைவாக இருக்கிற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி தடைபெறுவதாக நான் கருதுகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நான் செல்லுகிற இடமெல்லாம் இப்படி கேள்வி கேட்பது உண்டு. வாட்ஸ் யுவர் ஃபாதர்? They are not in a position to answer. அன்பிற்குரியவர்களை அவர்களால் சொல்ல முடியாது. எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும்.